கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 44:24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். This is what the Lord says, your Redeemer, who formed you in the womb. I am the Lord, the maker of all things, who stretches out the heavens, who spreads out the earth by myself. கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே, அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே. யார் துணையுமின்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினேன். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனின் மீட்புத்தன்மை, படைப்புத்தன்மை, அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய தனித்தன்மை இவற்றை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உன் மீட்பரும் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இங்கே தேவன் தம்மை மீட்பர் என்று அறிமுகப்படுத்துகிறார். மீட்பர் என்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையில் இருந்தபோது, நான் உங்களை மறக்கவில்லை, நான் உங்களை மீட்பேன் என்று தேவன் உறுதி அளிக்கிறார். இது இன்று நமக்கும் பொருந்துகிறது. பாவத்தின் அடிமைத்தனம், பயத்தின் சிறை, தோல்வியின் சங்கிலி, மனவேதனையின் இருள் இவற்றில் இருந்து நம்மை மீட்கும் ஒரே ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தரே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் ஜெபிப்பதை சங்கீதம் 19:14 வாசிக்கிறோம். மனிதர்கள் உதவலாம், ஆனால் முழுமையாக மீட்க முடியாது. தேவன் மட்டுமே நம்மை உள்ளிருந்து மாற்றி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பயத்தின் சிறையிலிருந்து, தோல்வியின் சங்கிலி கட்டிலிருந்து, மனவேதனையின் இருளில் இருந்து மீட்டு ரட்சிக்க முடியும். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இந்த வசனம் நாம் பிறக்கும் முன்பே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. நாம் இந்த உலகில் தற்செயலாக வரவில்லை. தேவனுடைய திட்டத்தோடும் நோக்கத்தோடும் நாம் உருவாக்கப்பட்டவர்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லி இருப்பதை எரேமியா 1:5 வாசிக்கிறோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 139:6 வாசிக்கிறோம். சில நேரங்களில் நாம் என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், நான் ஏன் பிறந்தேன் என்றெல்லாம் எண்ணலாம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, தேவன் உன்னை ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கினார் என்று. நீங்கள் தேவனுடைய சிருஷ்டி. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகம் தானாக உருவாகவில்லை. அனைத்தையும் படைத்தவர் தேவன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, மனிதன் என்று எல்லாவற்றிற்கும் பின்னால் தேவனுடைய கரம் உள்ளது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்பதை யோவான் 1:3 வாசிக்கிறோம். உலகத்தை படைத்த தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது கடினம் அல்ல. வானங்களை விரித்தவர்
உங்கள் பாதையையும் திறக்க வல்லவர். நான் ஒருவராய், இது தேவனின் தனித்தன்மை. இங்கே தேவன் கூறுகிறார், நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன் என்று. அதாவது யாருடைய உதவியும் தேவனுக்கு தேவை இல்லை. அவருக்கு இணை ஆனவர் யாரும் இல்லை. அவர் மட்டுமே உண்மையான தேவன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று கூறியிருப்பதை ஏசாயா 45:5 வாசிக்கிறோம். மனிதன் பலவற்றை நம்புகிறான். பணம், அதிகாரம், மனித உதவி, இவை எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். மாறாதவர் தேவன் மட்டுமே. மொத்தத்தில் இன்றைய தியானம் வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மை உருவாக்கின மீட்பர். உலகத்தையும் நம்மையும் படைத்த தேவன் நம்மை மீட்கவும் நடத்தவும் வல்லவர். நம்முடைய தேவன் மீட்பரான தேவன். அதாவது பாவத்திலிருந்து மீட்பு, பயத்திலிருந்து விடுதலை. கர்ப்பத்தில் உருவாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்தே நம்மை உருவாக்கினார். தேவன் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், சர்வ வல்லமை படைத்தவர், அசாத்தியத்தை சாத்தியமாக்க வல்லமை படைத்தவர், ஒருவராய் செயல்படுபவர், இணை அற்றவர், நம்பிக்கைக்குரியவர். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர், வேதனை, போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். தேவன் நம்மை உருவாக்கியதால் ஒரு நோக்கம் உண்டு. அதனால் நம் வாழ்க்கை வீண் அல்ல. நம்மை படைத்தவர் நம்மை காக்க வல்லவர், படைப்பாளர், பாதுகாப்பாளரும் ஆவார். அவருடைய வல்லமை எல்லை அற்றது. எனவே மனிதர்களை நம்புவதை விட தேவனையே சார்ந்திருப்பது நலம். இன்று நீங்கள் மனம் உடைந்தவர்களாக இருந்தால் கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களை அறிவார். எதிர்காலம் இருளாக தோன்றினால் கலங்காதீர்கள். உங்களை உருவாக்கினவர் உங்களை வழி நடத்துவார். மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும் படைத்தவர் அதைவிட பெரியவர். இன்றைய தியான வசனம் நமக்கு சொல்வது, உன்னை படைத்தவரே உன்னை மீட்பார். நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை மறந்துவிட மாட்டார். வானங்களை விரித்த கரம் இன்று நம்மையும் தாங்குகிறது. ஆகையால் பயப்படாமல் தேவனை நம்புவோம். அவர் படைத்தவரும் காப்பவரும் மீட்பரும் ஆவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்கிய பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி ஒரு மேலான நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சில நேரங்களில் நாங்கள் பயப்படுகிறோம், மனம் உடைகிறோம், தனிமையாக உணர்கிறோம். ஆனால் நீர் எங்கள் மீட்பர் என்பதை நினைவுபடுத்தும் இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வானங்களையும் பூமியையும் படைத்த உமது வல்லமை எங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். உடைந்த மனங்களை சுகப்படுத்தும். தவித்து கொண்டிருப்போருக்கு சமாதானம் அருளும். எதிர்காலம் தெரியாமல் கலங்கி நிற்பவர்களுக்கு பிரகாசமான வழியை காட்ட வேண்டுகிறோம். எங்களை உருவாக்கின நீரே எங்களை நடத்தும் தேவன் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி, கனம், மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.